ஒரு 3 நாட்கள் முன்னாடி ஒரு அரசு அதிகாரி பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னார்னா, அமைச்சருங்க ஒரு ஆய்வு கூட்டத்துக்கு வரும்போது அதுக்காக செலவு செய்கிறதுக்காக எங்களுடைய கை காசு போட்டு அவர்களுக்கு சிவப்பு கம்பளம் உட்பட அவர்களுக்கு கவனிப்பு, அதாவது வரவேற்பு கவனிப்புக்காக செலவு செய்யப்படுகிறது. நாங்கள் அதுக்காக எங்கள் கை காசு அப்படின்னா எங்களுடைய சொந்த காசில் நாங்கள் அதை செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண வரவேற்பு போதுமே, அமைச்சருக்கு என்ன சிவப்பு கம்பளம் ஏன் தேவை கிடையாது. அரசு நிகழ்ச்சிக்கு அமைச்சர் வராரு, அவர் வந்து திறப்புழா பண்ணிட்டு போட்டோம். நீ எதுவும் செலவு பண்ணுறீங்க? ஜஸ்ட் ஒரு பூங்கொருத்து கொடுத்தா போதுமே, அதுவே போதுமே. அரசாங்க பணத்தை லஞ்சம் வாங்கக்கூடாது, கையாடல் பண்ணக்கூடாது, மக்கள் பணத்தை சுரண்டக்கூடாதுன்றது தான் இந்த அரசாங்கத்தின் கொள்கை. நீங்கள் அமைச்சருக்கு நாங்கள் செலவு பண்ணிட்டோம், அதனால் நாங்கள் ஊழல் பண்ணுறதுக்கு எங்கள் மனசு தோன்றுதுன்ற மாதிரி பேசுகிறது தப்பு. போன ஆட்சியில் நீங்கள் சிவப்பு கம்பளம், பச்சை கம்பளம், வெள்ளி கம்பளம், எந்த கம்பளம்லாம் போட்டுருங்க. அதனால் நீங்கள் தவறு பண்ணியிருக்கலாம். எங்கள் ஆட்சியில், இந்த ஆட்சியில் ஒரு கம்பளமும் தேவை கிடையாது. சாதாரண ஒரு வரவேற்பு, உங்களால் முடிஞ்சால் ஒரு பூங்கொத்து அது கொடுத்தா போதும். அது கொடுக்கலாம் கூட பரவாயில்ல. எங்கள் அமைச்சர் என்ன கேட்டாங்களா? எதுக்கு திசை திருப்புறீங்க? வாங்கும் சம்பளத்துக்கு நீங்கள் வேலை செஞ்சால் போதும், அதை மட்டும் செய்யுங்க. அரசு பார்த்துக்கும் மற்ற வேலையை.